மை டியர் கிரீன் விஷஸ், வெல்கம் பேக். எட்டு எட்டாம் மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, அதில் எந்த எட்டில் இப்போ இருக்க நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வைரமுத்து பாட்டு எழுதி சூப்பர் ஸ்டார் ஆடின பாட்டை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ ஏன் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். இந்த வீடியோ சீரிஸில் 8 வீடியோஸை முடிச்சு கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 9வது வீடியோக்கு வந்துட்டீங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மொதல் வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதாவது எர்த் வந்து டையிங் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால் இருக்கும் அப்படின்னு உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கான ஆன்சரை இப்போது இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறோம். சேர்ந்து பண்ணலாமா? இந்த ஆன்சரை நம்ம ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி கோபிநாத் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா நல்லதாக 4 விஷயம். ஸோ பேசிக்காக 4 ஸ்டெப்பில் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இந்த வீடியோ சீரிஸில் ஃபர்ஸ்ட் 2 வீடியோ எதை பற்றி பேசணும்? ஸ்கை அண்ட் மவுண்டன்ஸ். நம்ம எல்லாருமே வண்டி யூஸ் பண்ணுறோம். ஏதோ ஒரு விதத்தில் பஸ்ஸோ, பைக்கோ, காரோ, ட்ரெயினோ, ஃப்ளைட்டோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் வண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சின்ன விடுற புகையாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து எங்கே போகுது? மேலே தான் போகுது. எக்ஸாக்டாக எங்கன்னு தெரியல, பட் டெஃபினட்டாக ஸ்கைக்கு தான் போகுது. மேலே இருக்க ஸ்கைக்கு தான் போகுது. ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற மைனிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மலையிலேருந்து நமக்கு வர்ற மினரல்ஸ்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள்னால மலையே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கரெக்டாக? அடுத்த 2 வீடியோஸ் அதை பற்றி பார்த்தோம், ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டைஸாக இருக்கட்டும், ரெசினாக இருக்கட்டும், ரப்பராக இருக்கட்டும், பேப்பரு, ஷிகக்கா, ஃப்ரூட்ஸு, ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரீஸாக இருக்கட்டும், இதையுமே நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆஸ் அ ஹியூமன்ஸ். அடுத்த 2 வீடியோ அதை பற்றி பார்த்தோம், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி. ஸோ நீங்கள் பாலினேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசிக்காக ஒரு பறவையோ இல்லை ஒரு இன்செக்டோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி பூக்கள் நடுவில் போகிறதுனால பாலினேஷன் நடக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் எக்கோ சிஸ்டம், அக்ரிகல்ச்சர் எல்லாமே நடக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ பாலினேஷன் எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு பேர்ட்ஸ் முக்கியம். அனிமல்ஸ்க்கு வருவோம். ஒரு எலிஃபண்ட் எடுத்துக்கலாம். பேசிக்காக எலிஃபண்ட் மாதிரி ஒரு உயிரினம் வந்து நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி இருக்க மொத்த ஃபாரஸ்ட்டும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எலிஃபண்ட் பார்க்க தாங்க பெருசாக இருக்கும், இல்லை சோம்பேறி இருக்க மாதிரி தெரியும். பட் எலிஃபண்ட் மாதிரி ஒரு சுறுசுறுப்பான உயிரினமே கிடையாது. ஒரு நாளைக்கு கிலோமீட்டர் கணக்கில் நடக்கும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற அனிமல். ஸோ பேசிக்காக யானை இந்த மாதிரி நடக்குதுங்களா, வழித்தடத்தில் நடந்து போகிறதுனால சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் பயங்கரமாக கிளியர் பண்ணிவிடும். வீட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்ரும். ஸோ அந்த மொத்த எக்கோசிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ டைகர்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து மற்ற வைல்டு அனிமல்ஸோட பாப்புலேஷன் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ டைகர்ஸ் மாதிரி ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இதெல்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீடியோ இதை பற்றி பார்த்தோம், ஓஷன்ஸ் அண்ட் ஐஸ். இந்த உலகத்தில் இருக்க 90% லைஃப் வந்து ஓஷன்ஸ்லாம் இருக்குது. ஓஷன்ஸ் தான் 70% ஆக்சிஜன் கொடுக்குது. இப்படிலாம் சொன்னாலுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம இந்த ஓஷன்ஸை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். எஸ்பெஷலி ஐஸை. குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பற்றி யாருக்குனாலும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் க்ரீன் விஷ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியா இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ நம்ம ஓஷன்ஸ் அண்ட் ஐஸையுமே ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்கை அண்ட் மவுண்டன்ஸையும் ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணுறோம், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸையும் ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணுறோம், ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸையும் டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுறோம், அண்ட் ஓஷன்ஸ் அண்ட் ஐஸ் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எர்த்து நம்ம கில் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சா? எர்த் sadly is a dying planet. இன்னும் விஷயம் ரொம்ப பயமுறுத்துற, இதுக்கெல்லாம் ஒரு 2 இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருந்ததி படத்தில் வர்ற மாதிரி இயற்கையோட நீதியை யாராலையும் மாற்ற முடியாது. அது இருந்தால் அந்த இருக்குது. இந்த பிரேதாத்மாவுக்கு ஒரு முடிவு இருக்குது. எல்லா சொல்யூஷனுமே ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன சொல்யூஷன் இருக்குது? எப்படி இருக்கா அப்படி தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ சீரிஸோட கடைசி வீடியோவில் வந்து அது என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. Until then, go green with Green Wish.